வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். ரேஷன் கார்டில் இகேஒய்சி செய்ய கால அவகாசம் நீட்டிப்பு. இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ரேஷன் அட்டைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதற்கு இகேஒய்சி செய்ய வேண்டிய அவசியமாக உள்ளது. தற்போது பலர் தங்களது குடும்ப அட்டையில் இதை செய்யாமல் உள்ளார்கள். ரேஷன் அட்டை பயனாளர்கள் இகேஒய்சி செய்ய வேண்டும் என அரசு தொடர்பாக வலியுறுத்தி வருகிறது. இருப்பினும் பெரும்பான்மையான குடும்ப அட்டைகள் இகேஒய்சி செய்யப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் ஜூன் 30 முதல் 2025 இகேஒய்சி செய்வதற்கான கடைசி தேதியாக அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இந்த தேதிக்குள் இகேஒய்சி செய்ய முடியவில்லை என்றால் ரேஷன் அட்டை ரத்து செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ரேஷன் அட்டை திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை மொத்தம் 2,16,00,000 குடும்ப அட்டைகள் உள்ளன. இந்த குடும்ப அட்டைகள் எந்த திட்டத்தின் கீழ் வருகிறதோ அதற்கான பலன்களை வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு. குறிப்பாக இந்த திட்டத்தில் வறுமை கோட்டு கீழ் உள்ள பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை மலிய விலையில் அரசாங்கம் தரப்பட்டு வருகிறது. இதன் ஏழை பொதுமக்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறார்கள். ரேஷன் கார்டுகள் மூலம் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் பயனாளர்கள் விவரங்களை சரிபார்க்கப்பட்டு ஆதார் மையப்படுத்தி வருகிறது. கைரேகை பதிவுகளை இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் 2024 தொடங்கப்பட்டு இந்த நிலையில் 2025 மார்ச் 30 ரேஷன் கார்டில் இகேஒய்சி சரிபார்ப்பதற்கான கடைசி தேதியாக அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆனால் இன்னும் லட்சக்கணக்கான பொதுமக்கள்கள் ரேஷன் கார்டில் ஆதார் சரிபார்ப்பின் மூலம் கைரேகை பதிவு செய்யும் இகேஒய்சியை மேற்கொள்ளாமல் உள்ளனர். எனவே இகேஒய்சி சரிபார்ப்பதற்கான கடைசி தேதியை அரசு நீட்டித்துள்ளது. அதன்படி ஜூன் 30 முதல் 2025க்குள் பயனாளர்கள் தங்களது ரேஷன் கார்டில் இகேஒய்சி மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட ரேஷன் அட்டையில் இகேஒய்சி செய்ய அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும். எங்கு அந்த உங்கள் குடும்பம் அட்டை உள்ளது என்று நபரின் கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளதோ அவரின் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். ரேஷன் கடையில் கைரேகை பதிவு செய்து ஒரு சில நாட்கள் அப்டேட் ஆகிவிடும். அரசு அறிவித்ததின்படி ஜூன் 30, 2025க்குள் ரேஷன் கார்டில் இகேஒய்சி செய்யவில்லை என்றால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். நன்றி, வணக்கம்.